வியூவர்ஸ், நான் அனிதா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வரப்போற குரூப் 4 எக்ஸாம்க்கு நம்ம மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ யூனிட் 1 ஆப்டிடியூட், இதுல 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? இதுல 10 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 டாபிக்ஸ் பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம். ஸோ மொத்தமாக நம்ம மேக்ஸை 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எடுத்து பார்த்தாலே போதும், நம்ம ஈஸியாக குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, அதே மாடல் சம்ஸ் தான் இருக்கும். கொஸ்டின்ல நம்பர் இல்லை பேர் இது மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆல்டர் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி அதே மாடல் சம் தான் இருக்கும். லாஸ்ட் இயர் 2024 குரூப் 4 எக்ஸாமில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் எடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ யூனிட் 1 ஆப்டிடியூட், இதில் 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் கொஞ்சம் தான் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ மீதியெல்லாம் நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் அந்த மாதிரி புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம் இந்த டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே இருக்கும் எல்லா டைப்பும். ஸோ அதே நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லே நான் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் அண்ட் டைம் அண்ட் ஒர்க் டாபிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் டைப் வைஸ் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த டீடைல் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் பாருங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் இது எல்லாமே நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருந்தே பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ரீசனிங்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல 6 டாபிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே நமக்கு டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து வரவே வராது. ஒரு சில இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். பட் ரிமைனிங்லாம் நீங்க வெளியில ஆர்எஸ் அகர்வால் இந்த மாதிரி சில புக்ஸ்ல இருந்து எடுத்து ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு கொடுக்க போறேன்னா, 2024 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபை தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போறேன். ஸோ நீங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 136th கொஸ்டின்ல இதுல 700 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல சென்டிமீட்டர், இதுல மீட்டர், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதே மாதிரி 139th கொஸ்டின் பாத்தீங்கன்னா குமரன் பாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சேம் சமயம் குரல்மதி பாட் அப்படின்னு சொல்லி 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க. 143rd கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹைட் 4 மீட்டர், பேஸ் ஏரியா இவ்வளோ கொடுத்துருக்காங்களா, அதே சம் தான். ஆனால் வேற வேல்யூஸ் வச்சு 10th ஸ்டாண்டர்ட் நியூ டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. 188th கொஸ்டின் பார்த்தாலுமே சேம் மாடல் சம் தான், வேற நம்பர்ஸ் வச்சு 6th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. 189th கொஸ்டின் பாருங்க. அதே கொஸ்டின் கொஞ்சம் வேல்யூஸ் ஆல்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது 6th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்லேயுமே இருக்கு. 195th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் 8th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு. 198th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே மாடல் கொஞ்சம் வேல்யூஸ் வேரி பண்ணி 6th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. 199th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம் 7th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன் பர்சன்டேஜ்லாம். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சம் மட்டும் அதே மாடலில் தான் இருக்கும். கொஞ்சம் வேல்யூஸ், நேம்ஸ் இதெல்லாம் வேரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மாடல்லாம் நல்லா பார்த்து ஷார்ட்கட்டாக சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம் கன்சப்ஷன் உங்களுக்கு கம்மியாகும். உங்களுக்கு இதுவே ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிலபஸை டைப் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ டீட்டெயில் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.